தமிழ் சினிமாவில் அம்மா கதாபாத்திரத்தில் முன்னணி நடிகையாக நடித்த நடிகை சரண்யா பொன்வண்ணன் கமல்ஹாசனுக்கு ஜோடியா நாயகன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன். நிறைய முன்னணி நடிகர்களுக்கும் அம்மாவா நடித்து பிரபலமான நடிகை தான் இவங்க. இப்பவும் நடிகையாக வளம் வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இவங்களுடைய மகள் இரண்டாவது மகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. நாயகன் படத்தில் நடித்து தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு, என் ஜீவன் பாடுது, கருத்தம்மா, மீண்டும் சாவித்ரி என தொடர்ந்து படங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சினிமாவில் அதுக்கப்புறம் பிஸியா நடிச்சுட்டு வரும்போது தான் 1995 ஆக்டர் பொன்வண்ணன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிரியதர்ஷினி அண்ட் சாந்தினி அப்படின்னு சொல்லி 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ், அதாவது திருமணத்திற்கு அப்புறம் சினிமாவுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க. திரும்ப அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அப்படியும் அம்மா கேரக்டர் ரோல்லே பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஜீவாவுக்கு ராம் அப்படிங்கிற படத்தில் அம்மாவா, தவமாய் தவம் இருந்து, எம்டன் மகன், கிரீடம், களவாணி, ஒருக்கல் ஒரு கண்ணாடி, விஐபி என பல படங்கள் முன்னணி நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நடிச்சிட்டும் வராங்க. 2 பேரும் சினிமாவில் இருந்தாலும், நடிகை சரண்யா மற்றும் பொன்வண்ணன் இவங்க 2 பேரும் சினிமாவில் இருந்தாலும் தன்னுடைய மகள்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் இல்லை, மருத்துவத்துறையில் இருந்துட்டு வராங்க. அவங்களுடைய மூத்த மகள் பிரியதர்ஷினி குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறாங்க. திருமணம் ஆயிருச்சு. இப்போ 2வது மகள் மகப்பேறு மருத்துவராக இருக்காங்க, சாந்தினி அவங்க. இவங்களுக்கும் இப்போ திருமணம் நடக்க போகுது. டானி அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சினி ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.